செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் என்பது ஜோதிடத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் அமர்ந்திருப்பதால் ஏற்படும் ஒரு தோஷமாகும். இது பொதுவாக திருமண வாழ்வில் தாமதம், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அல்லது துணையின் ஆயுளில் பாதிப்பு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. எனவே மணப்பெண் மற்றும் மணமகனின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளதா என்று சரிபார்ப்பது முக்கியம் என்று கருதப்படுகிறது. செவ்வாய் தோஷம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் பலவாக நினைக்கப்படுது. பூர்வ ஜென்ம பாவங்கள், பெற்றோரை மதிக்காதது, சொத்து அபகரித்தல் போன்ற பாவங்கள் செவ்வாய் தோஷமாக மாறலாம் என்று நம்பப்படுகிறது. கிரக நிலையை பொறுத்தமட்டில் பிறக்கும்போது செவ்வாய் கிரகம் லக்னத்திலிருந்து முதல் 1, 2, 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம், 7ஆம், 8ஆம், 12ஆம் வீடுகளில் அமைந்திருப்பது. இதோட தன்மை, அதாவது செவ்வாயோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். அதனால் அதோட ஆதிக்கம் திருமண உறவில் கோபம், மோதல், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற குணங்களை அதிகரிக்கும். இதனால் தம்பதியரிடையே புரிதல் இல்லாமை, சண்டைகள், மன வாழ்க்கையில் அதிருப்தி, பிரிவுகள் அல்லது துணைக்கு ஆயுள் குறைவு இந்த மாதிரி ஏற்படுது. பரிகாரம் எப்படின்னா, தோஷம் உள்ளவர்கள் மரங்கள், அதாவது வாழை மரம், விலங்குகள் அல்லது சிலைகள் போன்றவற்றுடன் திருமணம் செய்து கொள்வது. கும்ப விவாகம் அப்படின்னு அது ஒரு முறை இருக்கிறது. இதை செய்யலாம். அந்த தோஷம் உள்ளவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.